ஹாய் பீக்கங்காய் பருப்பு கூட்டு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு இது கூட 2 பொடியை நறுக்கின வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளி நறுக்கி சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இது கூட தோல் சீவினா 2 பீக்கங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். காய் நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி டீ கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. சமைக்கும் போது இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து காய் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காயும் பருப்பு வெந்து சூப்பரான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.